ஒரு அழகான வெள்ளைச் சட்டையில் கரை பட்டால் அது எப்படி தெரியுமோ அதுபோல நம் உடலிலும் ஆத்மாவிலும் 5 விதமான கரைகள் அல்லது களங்கங்கள் படிந்துள்ளதாக சாங்கிய தத்துவம் சொல்கிறது. இந்த கரைகள் இருக்கும் வரை நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. அந்த 5 எதிரிகள் யார்? அவர்களை துடைப்பது எப்படி? 1. கோபம், முதல் எதிரி. நமக்கு வரும் கோபம் ஒரு பெரிய கரை. இதை எப்படி துடைக்கலாம்? இதற்கு சாங்கியம் சொல்லும் மருந்து மன்னிப்பு. பிறரை மன்னிக்கும் தன்மையை வளர்த்துக் கொண்டால் கோபத்தின் வேரை நாம் அறுத்துவிடலாம். 2. ஆசை, இரண்டாம் எதிரி. தேவையற்ற ஆசைகள் நம் நிம்மதியை கெடுக்கும் கரைகள். இதற்கு மருந்து பற்றற்ற நிலை. காரியங்களில் உள்ள பலனை எதிர்பார்க்காமல் அதிகப்படியான பற்றை கைவிடுவதால் இந்த ஆசையை வெல்லலாம். 3. அதிக உறக்கம், மூன்றாம் எதிரி. அதிகப்படியான தூக்கம் மற்றும் மந்த நிலை நம்மை முன்னேற விடாது எதிரி. இதற்கான தீர்வு சத்துவ குணம். நம்மிடம் நல்ல குணங்களையும் தெளிவான சிந்தனைகளையும் வளர்த்துக் கொண்டால் இந்த உறக்கம் எனும் மந்த நிலையை வெல்லலாம். 4. அச்சம், நான்காம் எதிரி. காரணமே இல்லாத பயம் நம்மை முடக்கிவிடும் ஒரு பெரிய கரை. இதை வெல்லத் தேவையானது விழிப்புணர்வு. எப்போதும் கவனமாகவும் விழிப்புடனும் இருப்பவர்களுக்கு பயம் என்பது வருவதில்லை. 5. மூச்சு, அதாவது அதிக உணவு. இங்கே மூச்சு என்பது நம் உடலின் இயக்கம் மற்றும் அதற்கான சக்தியை குறிக்கிறது. இதை கட்டுப்படுத்த சாங்கியம் சொல்லும் மிக எளிய வழி குறைவான மற்றும் சத்தான உணவு. மிதமான உணவை உண்பதன் மூலம் நம் உடலை நாம் வசப்படுத்தலாம். இந்த 5 கரைகளையும் துடைத்துவிட்டால் நம் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாகிவிடும். இந்த அறிவெனும் ஆயுதத்தைக் கொண்டு கவலைகளையும் பயத்தையும் வென்று நாம் ஒரு பெரிய இன்பக்கடலில் பயணம் செய்யலாம். நம்மை பந்தப்படுத்திக் கொள்ளாமல் பக்குவமாக வாழ்வதே சாங்கியம் காட்டும் வழி. இன்று நாம் ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கப் போகிறோம். வானத்தில் இருக்கும் நிலவை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? நிலவு தேய்கிறது, பிறகு வளர்கிறது. இதை சாங்கிய தத்துவம் நம் வாழ்க்கையோடு எப்படி ஒப்பிடுகிறது தெரியுமா? 1. நிலவின் 16 கலைகள். நிலவிற்கு மொத்தம் 16 பகுதிகள் அல்லது கலைகள் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இதில் 15 கலைகள்தான் நம் கண்ணுக்கு வளர்வதும் தேய்வதுமாக தெரிகின்றன. ஆனால் அந்த 16வது பகுதியான தூய சித், அதாவது ஆன்மா, எந்த மாற்றமும் இல்லாமல் அழிவில்லாமல் அப்படியே இருக்கிறது. நாம் எப்போது அந்த நிலையான 16வது பகுதியை உணர்கிறோமோ அப்போதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். 2. இந்த உடல் யாருடையது? ஃபாதர் மதர் கான்ட்ரிபியூஷன். மன்னன் ஜனகருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சுவாமி, இந்த உடல் ஆண் பெண் உறவால் திறக்கிறது. இதில் ஆன்மாவின் பங்கு என்ன என்று கேட்கிறார். அதற்கு வசிஷ்டர் ஒரு நுட்பமான பதிலை சொல்கிறார். நம் உடலில் உள்ள எலும்பு, நரம்பு, ஊன் ஆகிய 3ம் தந்தையிடமிருந்து பெறப்படுகின்றன. அதேபோல தோல், சதை, இரத்தம் ஆகிய 3ம் தாயிடமிருந்து பெறப்படுகின்றன. இப்படி பலரிடமிருந்து கடன் வாங்கி உருவானதுதான் இந்த உடல். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இருக்கும் அந்த பரம்பொருள் அல்லது ஆன்மாவிற்கு உடல் கிடையாது, பிறப்பும் கிடையாது. 3. புத்தகச் சுமையா அல்லது ஞானமா? த பர்டன் ஆஃப் நாலேஜ். ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் வசிஷ்டர் இங்கே தருகிறார். வெறும் புத்தகங்களை படிப்பதோ அல்லது ஸ்லோகங்களை மனப்பாடம் செய்வதோ மட்டும் போதாது. ஒருவன் ஒரு பழத்தை சுமந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அதன் சுவையை அவன் அறியவில்லை என்றால் அந்த பழம் அவனுக்கு வெறும் சுமைதான். அதுபோல தத்துவத்தின் உண்மை பொருளை புரியாமல் வெறும் வார்த்தைகளை சுமப்பவன் ஒரு பயனற்ற சுமை தூக்கி என்று வசிஷ்டர் கூறுகிறார். 4. கண்ணுக்கு தெரியாததை எப்படி கண்டுபிடிப்பது? கண்ணுக்கே தெரியாத ஆன்மாலை எப்படி நம்புவது என்று கேட்டால் அதற்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார்கள். வசந்தகாலம் வரும்போது செடிகளில் பூக்கள் பூக்கின்றன, காய்கள் காய்க்கின்றன. வசந்த காலத்தை நாம் நேரில் பார்க்க முடியாது. ஆனால் பூக்களையும் காய்களையும் வைத்து வசந்தகாலம் வந்துவிட்டது என்று உணர்கிறோம் அல்லவா? அதேபோல நம் உடலில் நடக்கும் செயல்களைக் கொண்டு உள்ளே ஒரு ஆன்மா இருப்பதை நாம் உணர வேண்டும்.
யார் ஒருவர் எல்லாம் ஒன்றுதான் என்று பார்க்கிறாரோ அவர் புத்திசாலி. யார் எல்லாம் வேறு வேறு என்று பிரித்து பார்க்கிறாரோ அவர் இன்னும் உண்மையை அறியவில்லை என்று அர்த்தம். இந்த நிலவை போன்ற மாற்றமில்லாத அந்த 16வது கலையை நமக்குள் தேடுவோம்.